பார்க்க போகிறது விஷாரத் பூர்வ் அதுலமா விஞ்ஞாபன் கி கலா அப்படிங்கிற ஒரு நிபந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஞ்ஞாபன் அப்படின்னா விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஆர்ட் இல்லையா, அது ஒரு கலை. அந்த விஞ்ஞான விளம்பர கலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னா பாபு குலாபராய் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருப்பார். ஸோ லேக்கக் பரிச்சய அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். विज्ञापन की कला नामक निबंध श्री बाबू गुलाबराय का लेख है. ஸோ இந்த நிபந்த எழுதினவர் யார் அப்படின்னா பாபு குலாபராய். आप प्रसिद्ध दार्शनिक विद्वान लेखक और आलोचक हैं. ஸோ ஆலோசக் அப்படின்னா நம்ம வந்து கிரிட்டிசைசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியானவர். பிரசித்த அப்படின்னா இவர் ஒரு புகழ்பெற்ற தர்ஷனிக் வித்வான் அப்படின்னா தத்துவ ஞானி, ஓகேங்களா, தத்துவ அறிஞர். லேக்கக் அவரு ஒரு தர்ஷனிக் வித்வான் லேக்கக், அவரு ஆலோசக் கிரிட்டிசைசர், அதாவது விமர்சகர் அப்படின்னு சொல்லுவோம், அவராகவும் இருந்தார். आपकी பாஷா சரல் அவர் சுபோத் ஹோத்தி ஹே. இவருடைய மொழிநடை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையாகவும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியாகவும், சுபோத்னா என்ன, புரிஞ்சுக்கிற மாதிரியாகவும் இருக்கும். वे कठिन से कठिन बात को भी सरल से सरल बनाकर कहने में माहिर हैं. அதாவது ரொம்ப சிக்கலான கருத்துக்களையும் கூட ரொம்ப ஈஸியாக தெளிவுபடுத்தக்கூடிய வல்லவர். அவர் ஒரு எழுத்தாளரும் விமர்சகரும், ஓகேவாம்மா, அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். அதை எப்படி பண்ணார்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயத்த கூட ஒரு சரல் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆக்கி நம்மளுக்கு சொல்கிறதுல அவர் ஒரு நிபுணர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது லேக்கு பரிச்சய, இந்த லேக் பற்றி பார்க்குறோம், கட்டுரையோடைய அறிமுகம். வியாபாரி லோக் வியாபார் படானே கேலியே விஞ்ஞாபன் தேத்தே ஹே. ஸோ அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்காக விளம்பரங்களை கொடுக்கிறார்கள். ஏக்கு கலா ஹே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. विज्ञापन के बारे में इसमें बहुत कुछ बताया गया है. அதாவது விளம்பரத்தை பற்றி இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. விஞ்ஞாபன் கே பாரே மே இஸ்மே பகுத் குச் பத்தாயா கயா ஹே. ஸோ விளம்பரத்தை பற்றி இதை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சஹி பாத்தோं को मजाकिया अंदाज में कहने से निबंध रोचक हो जाता है. ஸோ இதில் சொல்லப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப உண்மையாக இருக்குமா இதில் சொல்கிறது. அந்த உண்மையை வந்து நகைச்சுவையாக, ரொம்ப மஜாக்கி அப்படின்னா ரொம்ப நகைச்சுவையாகவும் சாதுரியமாகவும் சொல்லியிருக்கிற அந்த விதம் வந்து இந்த கட்டுரைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விஞ்ஞாபன்கா ஜமானா, விளம்பர காலம் அப்படிங்கிறது. ஜமானானா அந்த உலகம். ஸோ விஞ்ஞான உலகம் அப்படின்னு விளம்பர உலகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் விஞ்ஞாபன்னா விளம்பரம். ஆஜ்கா ஜமானா விஞ்ஞாபன்கா ஜமானா ஹே. இன்றைய காலம் அப்படிங்கிறது விளம்பர காலம்தான். ஹர் கஹி விஞ்ஞாபன் கி விஞ்ஞாபன் ஹே. அதாவது ஹர் கஹி, யார் என்ன பண்ணாலும் சரி அதை வந்து ஒரு விளம்பர மூலமாக செய்யும்போது அது எப்படி இருக்குது, ஹர் கஹி விஞ்ஞாபன் ஹி விஞ்ஞாபன் ஹே. நம்ம ஏதாவது ஒன்று விளம்பர செய்திகளை பற்றி நம்ம விளம்பரங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் விஞ்ஞாபன். மகர் ஏகி விஞ்ஞாபன் ஆதுனிக் தக் கி தேன் நஹி ஹே. இது வந்து இது ஒன்றும் இந்த விஞ்ஞாபன், அதாவது இந்த விளம்பரம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைய காலத்துடைய வரம்லாம் கிடையாது, இப்போ தான் அது கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. விஞ்ஞாபன் தோ பகுத் ஹி புராணி ரிவாஜ் ஹே. இது மிக பழமையான ஒரு பாரம்பரியம். பழங்காலத்துலேருந்தே இந்த விஞ்ஞானம் விளம்பரம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்குது. புராணி பாத்தேன், பழைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். कई साल पहले ही औरतें और आदमी अलंकार करके एक दूसरे को आकृष्ट करने लगे थे. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணுவாங்களாம், ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்க, கவர தொடங்கினர், டெக்கரேட் பண்ணிட்டு. யஹ்பி ஏக் பிரகார் கா விஞ்ஞாபன் ஹே. இதுவுமே ஒரு விதமான விளம்பரம் தான். நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு விளம்பரமாக கொடுக்கறது. घर से बाहर न निकलने वाली औरतें भी அலங்கார் கர்த்தி தி. அதாவது வீட்டை விட்டு வெளியில் வராத பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா மேக்கப் பண்ணிக்குவாங்க. ஆத்மி டீங் மார்க்கர் அப்படி வீரத்தாக்கா விஞ்ஞாபன் கர்த்தே தே. ஸோ ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, தற்பொருமை பேசிக்கிட்டு நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை என்ன பண்ணிக்குவாங்க, நல்லா விளம்பரப்படுத்திக்குவாங்க. இது வந்து என்னது, ஆண்களினுடைய
வீரத்தை சொல்கிறதுக்கான விளம்பரம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேரி வாலோங்கா விஞ்ஞாபன், அந்த நடைபாதை வியாபாரிகளினுடைய விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலி கலி மே கई फेरी वाले अपनी चीज़ों का विज्ञापन देते हुए चलते हैं. இப்போ வீதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெருவோர வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, விளம்பரப்படுத்தி அந்த பொருட்களை பற்றி விளம்பரம் கொடுத்தபடியே அதை விற்றுக்கிட்டே போவாங்க. இப்போ நம்மலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு பூ விற்கிறதுனா கூட பாருங்கள், மதுரமல்லி மதுரமல்லி எப்படிம்பாங்க, அந்த அதுக்கான ஒரு நடை இருக்கும், அதுக்கான ஒரு சாயல் வச்சு அதை ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. கொய் காஷ்மீர் கா சேப் புகார்த்தா ஹே, ஆப்பிள் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்லாம் இப்போ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதோட ஃபேமஸையும் சேர்த்து சொல்கிறது. கொய் பம்பை கா கேலா புகார்த்தா ஹே, சில பேர் என்ன சொல்லுவாங்க, பம்பாயிலேருந்து வந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆஜ்கே சமாச்சார் பத்திர நாரத் முனி கா ஆதுனிக் ரூப் ஹே. ஸோ இன்றைய செய்தித்தாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது நியூஸ் பேப்பருங்கிறது நாரதர் முனி அப்படிங்கிறவனுடைய ஆதுனிக் ரூப், பழங்கால வடிவம், நவீன வடிவம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்துட்டார் நாரதர் கலகம் பண்ணுறதுக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது அவர் தான் இப்போ சொல்லுவார். அது மாதிரி நாரத முனி தான் இந்த காலத்து செய்தித்தாள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது விஞ்ஞாபன் கி மாயா, இந்த விளம்பரத்தின் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞாபன் தேனா ஏ கலா ஹை. ஸோ இந்த விளம்பரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு கலை. सफल व्यापारी विज्ञापनों का चक्रव्यूह रचता है. ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு விளம்பரம், அதாவது வியாபாரி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விஞ்ஞாபன்னா என்னது, விளம்பரங்களுக்கான ஒரு சக்கர வியூகத்தை அவன் உருவாக்குகின்றான், வலைப்பின்னலை உருவாக்குறான். லோக் விஞ்ஞாபனோं को देखकर चीजें खरीदते हैं. ஸோ மக்களும் அந்த விளம்பரத்தை பார்த்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வாங்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு ட்ரெஸ் இருக்கும், அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸில் இப்படி ஒரு சோப்பு இப்படி குறுக்க போயிட்டு வரும், உடனே அது என்ன ஆகிடும், அப்படியே ஒயிட் ஆகிடுது. ஸோ அந்த அந்த அழுக்கெல்லாம் அந்த சோப் போட்ட இடமும் அழுக்கு போன மாதிரி. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இது போட்டால் இந்த அளவுக்கு அழுக்கு போயிரும் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உடனே அந்த சோப்பை தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா விளம்பரம், எல்லாமே விளம்பரம் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு மாயையே நம்மளுக்கு உருவாக்குறாங்க. கபி கபி விஞ்ஞாபன் கே பிரபாவ் கே காரன் ஐசி சீஜேம் பி கரித்தே ஹே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த விளம்பரங்களின் தாக்கத்தினால தான், இந்த பிரபாவம்னா என்ன, அதனுடைய ஈர்ப்புனால தான் இப்படிப்பட்ட பொருட்களையே வாங்குறாங்க. அதுக்கான டான்ஸு, அதுக்கு பிடிச்ச ஹீரோயினு, அதுக்கு ட்ரெஸ்ஸிங்கு, இந்த மாதிரிலாம் பண்ணி காமிக்கும்போது சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஜின்கி ஜரூரத் பில்குல் நஹி ஹே. ஸோ அந்த பொருட்கள் நம்மளுக்கு யூஸே இல்லாமல் கூட இருக்கலாம், தேவையற்ற பொருட்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு, அந்த விளம்பரத்தினுடைய மோகத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாங்குகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூட்டே விஞ்ஞாபன், பொய் விளம்பரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக் பகலே கிசி சீஜ் பர் பரோஷா நஹி கர்த்தே. முதல்லலாம் மக்கள் எந்த பொருளையுமே விரும்ப மாட்டாங்க, இருக்கிற பொருட்களை வச்சு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க. மகர் விஞ்ஞாபன் கோ பார் பார் தேக்கர் பரோஷா கர்னே லகத்தே ஹே. ஆனால் இந்த விளம்பரங்களை தொடர்ந்து பார்க்க அடிக்கடி அதை பார்க்கவே அவங்களுக்கும் அதை ஓ இது இப்படி தான் போல இருக்குது, சரி இதை வாங்கித்தான் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திர சோப்பு அப்படியே பார்த்தோன்னா அந்த நான்வெஜ் வாசனைலாம் போயிடும் அப்படின்ட்டு அது பார்த்தா நம்மளுக்கு அப்படி உண்மையே நடக்க போகிறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் போட்டால் உடனே இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி என்னென்னமோ குருட்டுத்தனமான விளம்பரங்கள்லாம் நம்மளுக்கு வருது. குச் விஞ்ஞாபன் ஜூட்டே ஹோத்தேங்க. நிறைய விளம்பரங்கள் பொய்யாத்தான் இருக்குது. தேனே வாலா யஹ் சோச்கர் விஞ்ஞாபன் தேத்தா ஹை கி துனியா படி ஹே யஹா பேவ்கூஃபோங் கி சங்கியா பி படி ஹே. அதாவது விளம்பரம் கொடுக்குறவன் என்ன நினச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதில் முட்டாள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பேவ்கூஃப்னா என்னது, முட்டாள்கள். இந்த பெரிய உலகத்தில் அந்த அளவுக்கு முட்டாள்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த முட்டாள்கள் நம்ம பொருளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகர் ஜூட்டே விஞ்ஞாபன் லம்பே சமை தக் நஹி டிக்தே. ஆனால் இந்த மாதிரியான பொய்யான விளம்பரங்கள் நீண்ட காலம் வரை இங்கே நீடிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தஷ்வீர் ஒரு கவிதா. தஷ்வீர்னா அந்த பிக்சர்ஸ் மற்றும் அந்த கவிதைகள்.
विज्ञापन देने वालों में कुछ सीधा मार्ग பசந்த் करते हैं. ஸோ விளம்பரதாரர்கள் நேரடியான சில வழியையும் அவங்க விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா அவர் குச் பிரேச்சீதா மார்க் பசந்த் करते हैं. சில பேர் சிக்கலான சில விஷயத்தை விரும்புகிறாங்க. कोई पूरा पेज भर देता है तो कोई पूरा पेज खाली छोड़कर नीचे 4-5 शब्द छाप देता है. சில விளம்பரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு பக்கத்தையும் நிரப்புவாங்க. ஆனால் சில பேர் வந்து அதை காலியாக விட்டுருவாங்க. அதுக்கு கீழே 4-5 வார்த்தைகளை வந்து அச்சிட்டுருவாங்க. பாதிக்கு விளம்பரம் இருக்கும், மீதிக்கு வந்து எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களையும் வெளிப்படுத்துகிறாங்க. அதில் வந்து அதை பற்றின ஏதாவது ஒரு கவிதை அந்த நம்ம சொல்லுவோம்ல ஸ்லோகம்ஸ், அந்த மாதிரி ஏதாவது போட்டு அதை கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அங்கே எழுதியிருப்பாங்க. அடுத்தது கவரும் பர் விஞ்ஞாபன் தேனா லாபதாயக் ஹோத்தா ஹே. அதாவது இந்த பேப்பர்ஸ்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அட்டைப்படங்களில் விளம்பரம் செய்கிறதுலாம் ரொம்ப லாபகரமானது. சப்தோ சே ஜியாதா தஸ்வீர் ஆகர்ஷக் ஹோத்தி ஹே. அதாவது இந்த வார்த்தைகளை விட இந்த படங்கள் ரொம்ப ஈர்ப்பு கொண்டது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜவுளிக்கடை விளம்பரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா பட்டு சேலை கட்டி 4-5 லேடிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸோட பிக்சர்ஸ், அதனுடைய காஸ்ட் இதெல்லாம் போட்டு கேட்டில் வந்து சொருகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக பார்க்கும்போது சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போய் வாங்கவும் யோசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குமா ஃபிராக்கர் கவிதா கே அந்தாஜ் மே லிखे गए वाक्य प्रभावकारी होते हैं. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கவிதைகள்லாம் வச்சு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த திருப்பங்களுடன் ஒரு கவித்துவ நடையில் எழுதப்பட்ட அந்த வாக்கியங்கள் வந்து சிறந்த பயனை தருகின்றன. ஏதாவது வச்சு நம்ம எழுதுறது அது வந்து இன்னமும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விஞ்ஞாபன் கா ஆகர்ஷக், இந்த விளம்பரத்தினுடைய கவர்ச்சி. இதில் என்ன அப்படின்னா सीमेंट के व्यापारी, चाय के दुकानदार, फल बेचने वाले, साबुन बेचने वाले सभी विज्ञापन से लोगों को आकृष्ट करने की विद्या जानते हैं. சிமெண்ட் வியாபாரி ஆகட்டும் பார்த்திங்கன்னா அந்த கம்பி இந்த கம்பி இல்லை அந்த சிமெண்ட் இந்த சிமெண்ட் பார்த்திங்கன்னா வலுவான பாலங்கள் அப்படிம்பாங்க, லாரி போய் உள்ளே உழுகுது. ஸோ இந்த மாதிரி சாய்க்கே தூக்காந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டீ கடைக்காரரு, ஃபல் பேச்சினே வாழை பழ வியாபாரி, சாபுன் பேச்சினா சோப்புக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருவிக்கு கீழே குளிக்கிற மாதிரி இந்த மாதிரியான விளம்பரங்கள், இது எல்லாமே எல்லா விளம்பரங்களுமே மக்களை வந்து ஆக்ருஷ்ட கர்ணைக்கு வித்யா ஜான்தேஹே. இவங்க எல்லாமே மக்களை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நல்லாவே அந்த கலையை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆஜ் தீவாரோமே பி விஞ்ஞாபன் கர்த்தேங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுவர் விளம்பரங்களுமே இப்போ நிறைய இடத்துல போகிறப்ப நம்ம பஸ்ஸில் பார்க்கலாம். அந்த சில்க்ஸ் இந்த சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தில் அந்த சிமெண்ட் இந்த சிமெண்ட்லாம் கூட அவங்க அடித்து வச்சுருப்பாங்க. அப்படியுமே சுவர் விளம்பரங்களும் செய்யப்படுகின்றன. ஆஜ்கல் விஞ்ஞாபன் தேனே சே ஹி வியாபார் மே லாப மில்தா ஹே. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரம் கொடுக்கறதுக்குமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுலேயுமே லாபம் ஈட்டுறாங்க. இப்போ நம்மலாம் படம் பார்க்குறோம், இடையில வந்து பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் இருக்குது. அது கூட சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரிப் போட்டால் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிமிஷ கணக்கு கூட இருக்குது. அப்படிலாம் வந்து அதுக்கு அமௌண்ட்டு வசூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது கொடுக்கறதுலேயும் வந்து வியாபாரங்கள் அந்த விளம்பரம் பண்ணுறோம், அந்த விளம்பரத்தை பண்ணி கொடுக்கறதே காசாக இருக்குது. இப்போ ஜோ சஃபல் வியாபாரி பன்னா சாக்தா ஹை. யார் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ உசே குஷல்தா சே விஞ்ஞாபனோங்கா ஆயோஜன் கர்னா சாகியே. அதாவது அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப நேர்த்தியான திறமையான ஒரு முறையில் தங்களுடைய விளம்பரங்களை வந்து ஏற்படுத்திக்க வேணும். ஆயோஜன்னா செய்துக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை அவங்க ஃபேமஸாக கொண்டு போகலாம். அடுத்தது விசேஷத்தமாக சிறப்பு. யஹ்லேக் வியாபார் கே கஹே ரகசியோங்கோ கோல் தேத்தா ஹே. இந்த கட்டுரை வணிகர்களினுடைய பல ரகசியங்களை வெளிப்படுத்துதாமா. சபி விஞ்ஞாபன் சஹி நஹி ஹோத்தே. எல்லா விளம்பரங்களுமே சரியானது கிடையாது. எல்லா விளம்பரமே அவங்க போடுற மாதிரி அப்படியே அழுக்கு போகுதா, அதே மாதிரி வாசனை பொங்குதா அப்படின்னா கிடையாது. இஸ்லியே கேந்திர சர்க்கார் ஜாகோ கிராஹக் ஜாகோ வாலி
ஆந்தோலன் சலாத்தி ஹே. அதனாலவே நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணுது, வாடிக்கையாளர்களே விழித்தெழுங்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நடத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், அவங்க சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை, நீங்கள் பார்த்து விழிப்போடு இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் விஞ்ஞாபன் கலா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.